வணக்கம் and welcome to Dhanyas designers. இந்த வீடியோல ஒரு டிசைனிங் வீடியோ பாப்போம். ப்ளவுஸோட பேக் நெக் எப்படி டிசைன் பண்றது. அந்த டிசைனிங் குள்ள போறதுக்கு முன்னாடி क्वेश्चंस பாத்துருவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கான்டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படினா அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவா பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ நீங்க வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினா என்னோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லனா இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல அந்த வீடியோஸ் வந்து ஓபன் ஆகும். சோ அதுல உள்ள டீடைல்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चंस வந்து பாருங்க. சோ இப்போ நாம क्वेश्चंसக்கு போயிடலாம். இது செகண்ட் செட் ஆஃப் क्वेश्चंस. செகண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா the primary difference between embroidery needles and basic sewing needle. அதாவது basic sewing needleக்கும் embroidery needleக்கும் உள்ள primary முதல்நிலையான primerனா முதல்நிலையான அதாவது மேஜரான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதான் क्वेश्चन. ஸோ அது உங்களுக்கு புரியும். நார்மலாகவே நமக்கு இதில் வந்து ரொம்ப அப்படியே இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நார்மலாகவே எம்ப்ராய்டரி போடுறதுக்கு நீடில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ கம் இன் வெரைட்டி ஆஃப் சைஸஸ். அதாவது ரெண்டு நீடிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா வெரைட்டி ஆஃப் சைஸஸில் வருது அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏல சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கேன் ஹாவ் எய்தர் எ ஷார்ப் ஆர் பிளண்ட் டிப். அதாவது ஷார்ப் டிப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வளைஞ்சிருக்கலாம் அப்படின்றது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி வந்து ஆர் அவைலபிள் இன் அதர் மீடியம். அதாவது பிளாஸ்டிக் மேடாவோ இல்லை மெட்டல் மேடாவோ இல்லை கிளாஸ் மேடாவோ, அதாவது அதோட மெட்டீரியல் இருக்கு இல்லையா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அப்படின்றது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி என்ன அப்படின்னா have a larger eye to accommodate specialized thread. அதாவது ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லார்ஜர் ஐ, அதாவது நம்ம த்ரெட்டு கோக்குற அந்த இடம் இருக்கு இல்லையா அது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒன்று சின்னதாக இருக்கலாம் இல்லை பெருசாக இருக்கலாம், அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ இது உங்களுக்கு தமிழ்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம் ஆன்சரை. ஸோ நாம் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் காமன் ஸ்டேஜ் யூஸ்ட் அஸ் அ ஃபில்லர் ஃபார் ஸ்மாலர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆன் எம்ப்ராய்டரி மோட்டிவ். அதாவது நார்மலாக நம்ம எம்ப்ராய்டரி மோட்டிவ்ஸ் போடுவோம் இல்லையா, ஃப்ளவர்ஸ் போடுவோம், லீவ்ஸ் போடுவோம், இல்லை வேறு ஏதாவது பீகாக் ஏதாவது பேட் போடுவோம், இல்லை ஏதாவது ஒரு இமேஜஸ் போடுவோம் இல்லையா, அதில் வந்து ஃபில்லிங்க்கு நாம் மோஸ்ட் காமனாக எந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ herringbone stitch, option B long and short stitch, option C satin stitch, option D Kensington stitch. அதாவது இது எல்லாமே நேம் ஆஃப் எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ். இந்த நேம் எல்லாமே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நாம் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான். இதில் நாம் பெஸ்ட் ஆப்ஷனாக ஃபில்லிங்க்கு எதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நான் மீனிங் சொல்ல முடியாது, இது எல்லாமே நேம் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான். இந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன், பார்த்துருங்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அவ்வளோதான், இப்போ 2 கொஸ்டின்ஸ் சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நாம் டிசைன்குள்ளே போவோம், முடிச்சுட்டு நம்ம இன்னொரு கொஸ்டின் பார்த்துருவோம். இது வந்து ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸு, கஸ்டமருடைய ப்ளவுஸ் தான். நான் கஸ்டமர்னு சொல்கிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அப்படி இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ், அவ்வளோதான் கஸ்டமர்ஸ் இப்போ எனக்கு. ஸோ நார்மலாக நம்ம எப்போயும் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, எந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணாலும் 2 அல்லது 3 லைன்ஸ் சரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே தான் 2 லைன்ஸ் வந்து நான் சரியில் செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரேமில் நம்ம கிளாத்தை மாட்டும் போது ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதை லைட்டாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இன்க்ளூட் பண்ணிடலான் இருக்கேன். இப்போ நம்ம கிளாத் இப்படி பார்த்தோம் அப்படின்னா அதோட த்ரெட்டோட லைன் பார்க்கணும். த்ரெட்டு வந்து எந்த லைன், அதாவது அதோட டைரக்ஷன் வந்து ஒன்று வேர்ட்டிக்கலாக இருக்கும் இல்லைனா ஹரிசாண்டலாக இருக்கும். அதாவது இப்படி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நல்லா நீளமாக அதோட நூலோட டைரக்ஷன் வந்து இருக்கும். இன்னொரு டைரக்ஷன் நூலில் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும்.
நேராக மேலேருந்து கீழ் நோக்கி இருக்கும்போது அது வெர்டிக்கல், லெஃப்ட் டு ரைட் இருக்கும்போது அது ஹரிசாண்டல். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரேமில் கிளாத் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல சுருக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிடிச்சி இப்படி இழுத்து சரி பண்ணுவோம். எப்பயுமே வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்படி பிடிச்சி லைட்டாக மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணணும். டக்குன்னு பிடிச்சி இழுக்கக்கூடாது. ரெண்டு பக்கமும் மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த சுருக்கம் போயிடுச்சு பாருங்கள். மெதுவாக இழுக்கும்போது அதுவே நம்ம இந்த டைரெக்ஷனில் ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் இழுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து துணி வந்து விலகி கொடுத்துரும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ எப்பயுமே வந்துட்டு நூலோட டைரெக்ஷன் என்னவோ அதில் தான் பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த சுருக்கம் வந்து சரியாயிடும். ஸோ அது ஒரு டிப்ஸு தான். இப்போ சரியில் 2 லைன் சரி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லைன் மட்டும் சுகர் பீடில் கொடுத்துக்கிறேன் நான். எப்பயுமே நம்ம பார்த்த மாதிரி ஒரு சுகர் பீட், அப்படி இல்லைன்னா 2 சுகர் பீட் போடலாம். அதுக்கு மேலே போட வேண்டாம். நான் 2 பீடாக கொடுத்து ஃபில் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பீட் எப்படி பண்ணுறதுன்றதை நிறைய டீட்டெயில்டாக வீடியோ பார்த்துட்டோம். ஸோ அதனால் இது ரொம்ப ஒன்றும் பார்க்க வேண்டாம். பீடிங் முடிச்சாச்சு ஒரு லைன் சுகர் பீடில். அதுக்கப்புறம் செயின் ரோல் இருக்கு இல்லையா, ஸ்டோன் செயின் ரோல், அந்த ரோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுகர் பீடுக்கு அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது நான் இன்னும் டுட்டோரியல் உங்களுக்கு போடலை, அது தனியாகவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு 2 ஸ்டோன்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்டிச் கொடுக்குறேன். இதை லைனில் கொடுக்கறதுனால 2 ஸ்டோன்ஸ்க்கு அப்புறம் கொடுக்குறேன். இதுவே நீங்கள் ஒரு ஃப்ளவர் மோட்டிவ், லீஃப் மோட்டிவ்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்க, இந்த ஸ்டோன் செயின் ரோலை கொடுத்தீங்க அப்படின்னா ஈச் ஸ்டோனுக்கு இடையிலையும் ஸ்டிச் கொடுக்கணும். சேம் அதே செயின் ஸ்டிச் தான் இன்டர்லாக் பண்ணி போடுறோம். அதாவது 2 பக்கமும் இன்டர்லாக்னால் 2 பக்கமும் லாக் போட்டு போடுறோம். லாக் மாதிரி நாம் அந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இது இன்டர்லாக் மாதிரி ஒரு ஸ்டிச் கிடைக்கும். இது நான் தனியாக உங்களுக்கு டுட்டோரியல்லையும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் மட்டும் சுகர் பீடில் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு ஸ்கேல் அளவுக்கு பெரிய லாங் ஸ்கேல் அளவுக்கு குறிச்சிட்டு அதில் நான் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ்னால் இது வந்து குந்தன் ஸ்டோன்ஸ், நல்லா ஷைனிங்காக இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் தான் இது வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றிலுமே செயின் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணுறேன். இந்த டிசைன் வந்து அவங்க எனக்கு நெட்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஹேண்ட் டிசைன் மட்டும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதிலேருந்து நானே நெக் டிசைனை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்க கேட்டது என்னென்னா நெக்குக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும்னு தான் கேட்டாங்க. ஸோ நெக்கு வந்து அவங்க கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பேக் நெக் கவர் ஆகிறதுனால சிம்பிளாக இருந்தால் போதும் நாங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே அந்த டிசைனை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த ஸ்டோனை சுற்றிலும் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணமோ, அதாவது 2 லைன் சரி, அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், அப்புறம் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின், அகெயின் 1 லைன் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த பார்டர் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்படி கிடச்சிச்சு. இடையில இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பானி ஸ்டிச் போட்டு ஃபில்லிங் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் சேம் பானியவே நான் கையில் போட முடியாது, அதில் பார்டர் இருக்குது, போட்டால் நல்லா இருக்காதுன்றதுனால ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாகவும் அவங்க கேட்டாங்கன்றதுனால இதை வந்து நான் இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பீடை வந்து இதே மாதிரி அங்கே அதாவது ரொம்ப ஃபில் ஆகாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் பீடை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஒரு பீடு, 2 பீடு வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் யூஸ் பண்ணி, நம்பர் 3 கூட இல்லை, இது 4ன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பீடாக போடணும். போட்டுட்டு முன்னாடி ஒரு பீட் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கிட்டு நாட் போடுறதுனாலும் போடலாம், இதே மாதிரி சுற்றி விடுறதுனால விடலாம். நாட் போட்டோம்னா நூல் நீட்டிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஃபில்லிங் வேறு ஏதாவது ஃபில்லிங் பண்ணியிருந்தால் தெரியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக சுற்றி விட்டு இதே மாதிரி முடிச்சிட்டேன். ஸோ இந்த பேக் நெக் வந்து இப்படி தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரொம்ப நீட்டாக அழகாக வந்தது. இதோட ஹேண்ட் வந்து ஃபுல் ஸ்லீவ் வரும். ஃபுல் ஸ்லீவ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ உங்களுக்கு சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ஒரு எலிகண்ட்டான லுக்கோட நீட்டாக அழகாக ஒரு டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிசைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் தேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, திஸ் ஹெல்ப்ஸ் மூவ் யுவர் ஃபேப்ரிக் த்ரூ தி மெஷின் வைல் சேவிங். இந்த கொஸ்டின் வந்து ரிலேட்டட் டு மெஷின், அதாவது சேவிங் மிஷின் இருக்கு இல்லையா, நம்மளுடைய டைலரிங் ஸ்டிச்சிங் மெஷினை பற்றின கொஸ்டின் தான் இது. ஸோ பாருங்கள், ஆப்ஷன் ஏ நீடில், ஆப்ஷன் பி ப்ரெஷர் ஃபுட், ஆப்ஷன் சி ஃபீட் டாக்ஸ், ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் சேவிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் இது ஒரு காமனான ஜென்ரலான விஷயந்தான். நார்மலாக மெஷின் தைக்கும் போது எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஷாப்ஸ் போயிருப்பீங்க, எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. திஸ் ஹெல்ப்ஸ், அதாவது உங்களுடைய ஃபேப்ரிக்கை மெஷினில் மூவ் ஆகிறதுக்கு, அதாவது மூவ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்றது தான் கொஸ்டின். இதில் நீடில் யூஸ் ஆகுதா, எது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, எது வந்து மூவிங்கில் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் இது உங்களுக்கு வந்து ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் இந்த கான்டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்சரை அனுப்புங்க. என்னுடைய சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருந்தால் தான் நான் அடுத்தடுத்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாகவும் இன்னோவேட்டிவாகவும் பண்ண முடியும். ஸோ நான் இப்போது இன்னொரு ஐடியா யோசிச்சுருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். தேர்ட் ப்ரைஸ் ஒன்றும் அப்படின்ற ஒரு விஷயமும் இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட்டாக, அதாவது வெரி ரேர், கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த எம்ப்ராய்டரி மெட்டீரியல். அது வந்து எல்லா கடையிலையுமே, அதாவது எல்லா ஊர்லேயும் அவைலபிள் இருக்காது அது அந்த மெட்டீரியல். ஸோ அதனால் அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு தேர்ட் ப்ரைஸாக இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது வந்து நாட் ஓன்லி எம்ப்ராய்டரி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், நம்ம சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நெயில் ஆர்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் தான். ஸோ அது என்ன மெட்டீரியல் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாத்தையும் இப்போயே சொல்லிட்டா சர்ப்ரைஸ் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.